விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழக்கட்டைக்கு முதல்ல பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மேல் மாவு பார்க்கலாம். பூர்ணத்துக்கு 3/4 கப்பு வெல்லத்தை இதை கரைச்சி வடிகட்டி இதை எடுத்து வச்சுன்னு இருக்கேன். வாணலியில் கொஞ்சமாக நெய்யில் 1 கப் அளவுக்கு தேங்காயை நான் வதக்கிட்டு இதில் வடிகட்டின வெல்லத்தை சேர்த்து சுருளை வதக்கி இது பூர்ணம் எடுத்து வச்சுக்கணும். மேல் மாவுக்கு 1 டம்ளர் பச்சரிசியை இதை வாஷ் பண்ணி இதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அப்படி நீருக்கு அரைச்சி வச்சுன்னா பரவாயில்ல. இந்த மாவை இப்போ ஒரு வாணலியில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இது கை விடாதைக்கு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இது கலரி விட்டுன்றதாக்க இந்த மாதிரி கெட்டிப்படும். இப்படி கெட்டி ஆனதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி இதை நம்ம நல்லா பிசைஞ்சு கட்டி இல்லாதக்கு பிசைஞ்சு வச்சு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணும். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம். பூர்ணத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சொப்பு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சின்ன மேல் மாவையும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சொப்பு பண்ணி அதுக்குள்ளே நம்ம பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி இதை மூடி கொழக்கட்டைகளை அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மோல்டு யூஸ் பண்ணி கூட இப்படி பண்ணலாம். இதில் இந்த மோல்டுக்குள்ளே நெய்யை தடவிட்டு இதில் மாவை உள்ளே வச்சு பூர்ணத்தையும் அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம திறந்து எடுக்கும்போது நமக்கு அழகான நமக்கு அது மோல்டோட பண்ண அந்த கொழக்கட்டை நம்ம கிடைக்கும். இப்போ நம்ம அது ஸ்டீம் பண்ணணும். இதை 7 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்தாக்க கொழக்கட்டை நமக்கு ரெடி.